முருக பக்தர் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு மகா கந்த சஷ்டியை முன்னிட்டு 48 நாள் விரதத்தை தொடங்கியாச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த விரதத்தை தொடங்கியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி சங்கஷ்டஹர சதுர்த்தியும் இருக்குது. ஸோ விநாயகரை முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருக வழிபாடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கோயிலுக்கு போய் காப்பு கட்டிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்றத கூட சொல்லுங்கள். நான் வீட்டிலேயே பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது. கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, வீட்டில் கூட நம்ம தாராளமாக விரதத்தை துவங்கலாம். இந்த 48 நாள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லதை மட்டுமே நினைங்க. யாரையும் திட்ட போகாதீங்க, நிறைய பேசாதீங்க. முருகரை மட்டும் உள்ளத்தில் நினச்சி அவங்கள எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருங்க. 48 நாள் விரதம் அப்படின்றது ஒரு மண்டலம். அந்த மண்டலம் முழுக்க முழுக்க முருகரை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நம்ம அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டே நமக்கு அன்னன்னைக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு கூடவே நம்ம முருகரை பற்றியும் நினைக்கிறது தான் இந்த 48 நாளும் நம்ம செய்ய போகிறோம். இந்த 48 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நல்ல செயல்கள் செய்யுங்க. ஏன்னா இது உங்களோட கர்ம வினையை கண்டிப்பாக குறைக்கும். கர்ம வினை தீர தீர தான் நமக்கு நல்லது நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லதே நினைங்க, அதனாலேயே நமக்கு நல்லது நடக்கும். நம்ம எண்ணம் போல தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நல்லது மட்டுமே நினைங்க. எந்த தீமையாக இருந்தாலும் அது நம்ம நல்லது நினைக்க நினைக்க கண்டிப்பாக எல்லாமே மாறும். முருகரை நம்ம நினைக்க நினைக்க நம்ம வாழ்க்கையே மாறும். விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர் தான் முருகர். அதனால் நம்ம விதி என்னவா எழுதியிருந்தாலும் கண்டிப்பாக அதை முருகர் மாற்றியே தீருவார். முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டு நல்லதே நினச்சிக்கிட்டு முருகரை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த 48 நாள் முழுக்க முழுக்க முதல் நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. காலையிலே ஒரு 4 மணிக்கே எழுந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக இந்த பூஜை செய்யும்போது ஒரு மன நிறைவாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி காலையிலேயே வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முருகருக்காக அது வேணும் இது வேணும் அப்படின்னு வேண்டி விரதம் இருக்கிறத தாண்டி எனக்கு முருகர் தான் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விரதம் இருக்கும்போது இன்னுமே ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு முருகர் தான் எல்லாமே, எனக்கு எல்லாமே என்னோட முருகர் தான் இருக்கார். ஸோ அவர் காட்டிய வழியில் போகும்போது அவருக்காக இந்த விரதம் இருக்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது.